பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நாம் கேட்க இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, சிங்கக்குட்டியில் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதம் தாவீது எழுதின அந்த 34ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். மேலே இயேசு கிறிஸ்து அதில் ஹைலைட்டாக சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியது. அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்ம தேடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தியில் நம்ம கூட கொடுக்கப்படும். பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏனோக்குடைய லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏனோக்கு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருக்கிறாரு. அவர் அதனால் அவங்க தாத்தா ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் அவர் வளர்ந்துருக்கிறார். அவங்க நிறைய கதைகளை சொல்லியிருப்பாங்க, எப்படி இந்த கிரியேஷன் உருவானது, அந்த மரங்கள் மற்றும் ஆண்டவர்கள் குளிர்ச்சியான வேலை தன்னோடு கூட பேசுகிறதையும் இப்படி. அப்புறம் ஏவாள் தாங்க பாவத்தில் விழுந்த பிறகு அத்தி இலை தங்களுக்கு தானே உடுத்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அவங்க உடையை அடித்து அவங்க அனுப்பிச்சி விட்றாரு ஏதோன் தோட்டத்தில். இதெல்லாம் அவர் கேட்டுகிட்டே இருந்தார். இதை கேட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணார். அதுக்கப்புறம் அப்படி பழகினால அவருக்கு 65 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. 65 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது. உடனே தீர்மானம் பண்ணிட்டார், இனிமேல் நான் என் தேவனோடு நான் சஞ்சரிப்பேன், தேவனோடு பேசுவேன்ட்டு. அடுத்து 300 வருஷம் அவருக்கு மனைவி பிள்ளைகளாக இருந்தது. அதன் மத்தியில் தேவனுக்கு சாட்சியாக இருந்தார். அவர் தேவன் அவரோடு பேச, இவர் தேவனோடு பேச, இப்படியே ஒரு நீண்ட ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இப்போ ஒரு நாள் இப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரட்சகராக பிறந்து 3ஆவது நாள் மரித்து உயிரோடு எழுந்திருப்பார். அதுக்கப்புறம் மீண்டும் வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் போவாங்க. அப்போ அதை விசுவாசிக்கும் போது அதை ஏனோக்கு உடனே அதில் நின்றுட்டார். அப்போ மனைவியோ குடும்பத்தையோ பார்க்கல. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்படியா விசுவாசின்னு சொன்ன உடனே அவன் காணப்படாமல் போனான். தேவன் எடுக்கிறதுக்கு முன்பாக அவனை சாட்சி பெற்றான்னு எபிரேயரில் போட்டிருக்கு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா தானியனுடைய காரியம். தானியனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தானியனுடைய தேடுதல் அப்படி இருந்துச்சு. அந்தி சென்று மத்தியானம் வேலை 3 வேலை தேடுறவனா இருந்தால் தேவனுக்கு எது பிரியம் இல்லைங்கிறது நன்கு அறிந்திருந்தான். மேல்வாரிய வேதத்தை படிக்கலை, வேதத்தை அவன் நிதானித்தான். தானியல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பு காலம் 70 வருஷம் வருதுங்கிறத தானியலை கண்டுகொண்டதா அதில் போட்டுக்கிறத பார்க்க முடியும். அதுபோல் தானியல் லேவியராக படித்ததுனால தேவனுக்கு எது பிரியம், சாப்பாட்டு விஷயத்தில் கூட ராஜா விரும்பின சாப்பாடு விரும்பலை, தன்னை தீட்டப்படுத்த விரும்பலை, இருதயத்தில் தீர்மானம் பண்ணலாம். அந்த பிரதான கண்ணில் தயவு கிடைச்சிச்சு. 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தாரு, கற்களான காரியத்தை ஆண்டு கொடுத்தாரு. தானியல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைசி காலம் நடக்கிறது கூட எழுக்கூடிய அளவுக்கு அவர் எழுப்பினார். அடுத்து 3ஆவது நம்ம பார்த்தோம்னா யோவான், சிபிதையின் குமாரன் ஆகிய யாக்கூப் யோவான். இந்த யோவான் இயேசு அன்பான சீசன். இயேசு சிலுவையில் மறித்த போது நீங்கள் பார்க்க முடியும். இந்த யோவான் மட்டும் அந்த மற்ற சீசன்லாம் ஓடி போயிட்டாங்க. சிறியே இதோ மகன் இதோ உன் தாய் என்று சொல்ல அப்படிப்பட்ட யோவானுக்கு உண்மையிலே அவர் இரத்த சாட்சியாக மறிக்கல, வயது முதிர்ந்தவராக மறித்தார். எப்படி தானியல் ஒரு வெளிப்பாடு புத்தகம், அதோடைய முடிவல்ல, அதோடைய தொடர்ச்சி தான் வெளிப்படு சுவிசேஷம். இந்த கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கிறது எல்லாமே 1000 வருட சாட்சி, அந்தி கிறிஸ்து, இப்பேற்பட்ட நாயத்திருப்பு, உலகத்துடைய எல்லா காரியத்தையும் உண்மையிலே ஒரு படிப்பறிவு இல்லாத யோவானுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி தேடுதல் இருந்துச்சு. இதை கேட்குற நீங்கள் நானும் தனிப்பட்ட வேதத்தை கவனமாக கருத்தாக வாசிக்கணும், ஜெபிக்கணும். தேவனோடு ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படியே இல்லாதபடி கிடைக்கிற டைமில் அவரோடு உறவாடி தேவனோடு சஞ்சரிக்கும் போது உண்மையிலே நமக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி ஏனோக்கு தேடும்போது அவனுக்கு கூட கொடுக்கப்படுச்சு. 6000 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய செயலை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தானியலுக்கும் இந்த கடைசி காலத்தில் நடக்கிறத வெளிப்படுத்தினார். அதே போல் யோவானுக்கும் இந்த கடைசி நாட்களில் திட்டமாக நடந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்குற என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இனிவரும் நாட்களில் செய்ய இருக்கிறார். அதை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.